மேய்ப்பனை வெட்டு. பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சகரியா இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை முன்னறிவித்து சொல்லுகிறார். மேசியாவின் விழாவிலே குத்தப்படும். அதிலிருந்து திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனே இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய நீதியின் பட்டயத்திற்கு கட்டளை கொடுக்கிறார். தம்முடைய குமாரன் மேல் பட்டயம் எழும்ப வேண்டும். கிறிஸ்துவானவர் மனுக்குலத்தின் பாவங்களை நீக்குவதற்காக தம்மையே பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஏசாயா 53:4. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஏசாயா 53:10. பிதாவானவர் தம்முடைய குமாரனை என் தோழனாகிய புருஷன் என்று அழைக்கிறார். தாம் பிதாவானவருக்கு சமமாய் இருப்பதை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொள்ளையாடிய பொருளாக நினைக்கவில்லை. பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய தொழுவத்தில் உள்ள ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என் மேய்ப்பன் என்று அழைக்கிறார். பட்டயமே, என் மேய்ப்பன் மேல் எழும்பு என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவங்களை போக்குவதற்காக தம்மையே பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பலியாக இருப்பதினால் அவர் கொல்லப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த இரத்தமும் ஜீவனுள்ள இரத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவரை திருத்துவதற்கு கோல் எதுவும் தேவைப்படவில்லை. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை திருத்த வேண்டிய அவசியமும் இல்லை. குமாரன் மேல் கோல் எழும்ப வேண்டும் என்று கட்டளையிட வேண்டிய அவசியமும் இல்லை. பிதாவானவர் கோலுக்கு கட்டளை கொடுப்பதற்கு பதிலாக பட்டயத்திற்கு கட்டளை கொடுக்கிறார். பட்டயமே, மேசியாவின் மேல் எழும்பு என்று பிதாவானவர் சொல்லுகிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவங்களை நீக்குவதற்கு பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தபோது அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு சிதறி ஓடிப்போனார்கள். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்றைய ராத்திரியிலே கிறிஸ்துவானவர் இந்த வாக்கியத்தை மேற்கோளாக சொல்லி இருக்கிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். மத்தேயு 26:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். மார்க்கு 14:27. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். யோவான் 16:32.
கிறிஸ்துவானவர் யூதா தேசத்திற்கு மேய்ப்பராக இருக்கிறார். ஆடுகள் சிதறிப்போகும் என்னும் வாக்கியம் யூதாவின் மனுஷரை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். யூதர்களே கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் நிமித்தமாக யூதர்கள் எல்லா தேசங்களுக்கும் சிதறிப்போனார்கள். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் வேத பண்டிதர்கள் இரண்டு விதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய கரத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்தார். கிறிஸ்துவானவர் பாடுகளை அனுபவித்தார். இப்போது கர்த்தர் தம்முடைய கரத்தை சிறுவராகிய சீஷர்கள் மேல் வைக்கிறார். கிறிஸ்துவின் சீஷர்களும் பாடுகளை அனுபவிப்பார்கள். இது ஒரு வியாக்கியானம். சீஷர்கள் எல்லா தேசங்களுக்கும் சிதறி போனார்கள். கர்த்தரோ அவர்களை மறுபடியும் கூட்டிச் சேர்க்கிறார். கலிலேயாவிலே அவர்கள் எல்லோரும் கூடி வருமாறு அவர்களை வழிநடத்துகிறார். இது மற்றொரு வியாக்கியானம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமான யூதர்கள் மத்தியிலே வந்தார். யூதர்களோ இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அவர்களுக்கு அழிவு உண்டாயிற்று. தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இவர்கள் அழிவுக்கு தப்பித்துக் கொள்கிறார்கள். யூத மார்க்கத்தாரில் 2 பங்கு மனுஷர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். மீதம் உள்ள 3ஆம் பங்கோ கர்த்தருக்கு மீதியானவர்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அழிவுக்கு தப்பிக்கிறார்கள். யூத மார்க்கத்திலே அழிவுக்கு தப்பிக்கும் 3ஆம் பங்கானது கர்த்தருக்கு மீதியானவர்கள். இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3ஆம் பங்கு என்பது புதிய ஏற்பாட்டு காலத்து சபையை பொதுவாக குறிக்கிற வாக்கியம் என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூதர்களும் புறஜாதியார்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு மீதியான 3ஆம் பங்காய் இருக்கிறார்கள். ரோம பேரரசின் காலத்தில் ரோமருடைய போர் வீரர்கள் எருசலேமையும் யூதா தேசத்தையும் அழித்து போட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்தபோது அவர்களுக்கு வரும் ஆபத்துக்களை பற்றி முன்னறிவித்தார். தங்களுக்கு ஆபத்து வரும்போது அவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாக தங்களுக்கு ஆபத்து வந்தபோது விசுவாசிகள் மலைகளுக்கு ஓடிப்போனார்கள். யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள பெல்லா என்னும் பட்டணத்திலே பாதுகாப்பாய் தங்கியிருந்தார்கள். ஆதி திருச்சபைக்கு மிகுந்த துன்பமும் உபத்திரவமும் உண்டாயிற்று. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் ஆதி திருச்சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தில் நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்க வேண்டாம். 1 பேதுரு 4:12. ஆதி திருச்சபையின் விசுவாசிகளுக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் அவர்கள் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருந்தார்கள். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதே விசுவாசிகளுக்கு பலன். அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஜெபம் ஜெயத்தை கொடுக்கிறது. கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அங்கீகரிப்பார். இவர்கள் என் ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களும் கர்த்தரை தங்கள் தேவனாக அங்கீகரிப்பார்கள். கர்த்தர் எங்கள் தேவன் என்று விசுவாசிகள் சொல்லுகிறார்கள். தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்னும் இந்த வாக்கியம் இந்த வசனத்தில் சம்பந்தம் இல்லாமல் சேர்க்கப்பட்டிருப்பது போன்று தெரிகிறது. இந்த வாக்கியத்தை ஏசாயா 53வது அதிகாரம் நிறைவேறிய சம்பவத்தோடு தொடர்புபடுத்தி வியாக்கியானம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்படுவதும் பாடுகளை அனுபவிப்பதும் இந்த வாக்கியத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது.
பட்டயம் ஒரு மனுஷனை வெட்டுகிறது, அவர் கர்த்தருடைய தோழனாகவும் இருக்கிறார். தோழன் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஆமீத் என்பதாகும். திருத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் இருக்கிறார்கள். இம்மூவரும் தனித்தனியாக தேவத்துவ பண்புடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனத்தில் மேய்ப்பன் என்பது தோழரை குறிக்கும். இந்த வசனத்தில் மாத்திரமே இந்த எபிரேய வார்த்தை தோழன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களில் இந்த வார்த்தை பிறன் என்றே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை ஒரே பண்புடைய மற்றொரு நபரை குறிக்கிறது. இந்த வசன பகுதியில் இவ்விரண்டு நபருமே கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சகரியா 13:6-7 ஆகிய வசனங்களில் மேசியாவை குறித்து இஸ்ரவேல் புத்திரர் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி கர்த்தர் அறிவிக்கிறார். சகரியா 13:7 வசனத்தில் கர்த்தர் மேசியாவை என் மேய்ப்பன் என்றும் என் தோழனாகிய புருஷன் என்றும் அழைக்கிறார். மகா உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் 2 பங்கு பேர் மாண்டு போவார்கள். மீதமுள்ள 1 பங்கு இஸ்ரவேல் புத்திரர் மாத்திரமே அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண பாதுகாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இவர்கள் எல்லோரும் தேசமாக மனம் திரும்பி ஒரே நாளில் ரட்சிக்கப்படுவார்கள்.